ஜி.கே. நாகராஜ், காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்திற்கு மரியாதை செலுத்தினார் ஆளுநர் அப்படிங்கிறதற்கு தான் இங்கே அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் தொடங்கி எல்லாருமே அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்கிறார். சனாதனத்தை தூக்கி பிடிப்பதற்காக காவி உடை அணிவித்து திருவள்ளுவரை அந்த சிமிலுக்குள்ள அடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அவங்க மட்டும் இல்லை, எல்லாரையும் அவங்க சொந்தம் கொண்டாட பார்க்குறாங்க. அவர்களிடம் ஆள் இல்லை, அதனால எல்லாரையும் சொந்தம் கொண்டாடுவதற்கு இப்படியான விஷயங்களை செய்யறாங்க அப்படிங்கிறார் வன்னியரசு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், குறிப்பாக காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நண்பர் வன்னியரசு அவர்கள் சொன்னதை கேட்டேன். நான் படித்த காலத்திலிருந்து எனக்கு தெரிய நான் காவி உடையோடு தான் திருவள்ளுவரை கண்டிருக்கிறேன். கழுத்திலே உத்தராட்சி குட்டையோடு தான் அவர் கையிலே எழுத்தாணியோடு எழுதியதை நான் கண்டிருக்கிறேன். இடையில அவர்களுக்குரிய கருணாநிதி அவர்கள் ஒரு கிறிஸ்துவ பேராசிரியர் புத்தகம் எழுதுகின்ற பொழுது அதில் வெள்ளை உடையோடு அவர் அந்த படத்தை போட்டார்கள். அதற்கு பின்பு அவருக்கு முன்னுரை எழுதினார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கருணாநிதி அவர்கள். அதற்கு பின்பு அந்த வெள்ளை உடை என்பது தொடர்ச்சியாக காவியில் இருந்து அது வெள்ளைக்கு மாற்றப்பட்டு விட்டது. உண்மையான ஒரிஜினாலிட்டி என்று சொன்னால் திருவள்ளுவர் இந்து தர்மம், இந்து சனாதன தர்மம், 7 பிறவிகள், இது குறித்து பிறவி பயன், இதையெல்லாம் குறித்து மிக தெளிவாக பல்வேறு குறள்கள் 18க்கும் மேற்பட்ட திருக்குறள்களில் விளக்கி இருக்கின்றார். ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒருத்தரை அடையாளத்தை அழிக்க நினைப்பார். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடை செய்வதற்கு இணையானது அடையாளத்தை ஒரு விமர்சனம். நீங்க சொல்றது அதை பாலியல் வன்முணர்வே செய்யக்கூடாது, அதை இன்னொன்னோட ஒப்பிட்டு சொல்றது அதை விட மோசமான உதாரணம். அந்த உதாரணம் வேணாம். இப்ப நீங்க குறிப்பிட்ட இடத்துல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இல்ல, நீங்க அதை விட எதுக்கு சொல்றேன்னா, எப்படி ஒரு நான் ஆதாரத்தோட தான் இங்க பேசுறேன். நான் சொல்லி முடிச்சேன். இல்ல, ஆதாரம் இருக்கட்டும், நீங்க தரவுகளை கூட வச்சிருங்க. ஆனா அந்த ஒப்பீடு வேணாம். இப்படியான ஒரு மேடையில கண்டிப்பா அந்த ஒப்பீடு இல்ல அந்த ஒப்பீடு வேண்டாங்கற. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. அதை இன்னொன்னோட ஒப்பிடாதீங்க, அது நடக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். எளிதான விஷயம் அல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில எளிமையா இல்ல நாகராஜ், நம்ம பேசணும்னா அது இன்னொரு தளத்துல பேசலாம். ஆனா என்னுடைய கேள்வியானது, இதை அதோடு ஒப்பிடாதீர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யறது ரொம்ப மோசமான விஷயம். அத இதுல பேசாதீங்க. நீங்க வேற ஒப்பீடு வச்சுக்கோங்க, அது தர்க்கமா நீங்க வாதம் பண்ணுங்கன்றேன் நான். இல்ல ஏன் ஓகே என்ன பேச விடுங்க. நான் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து 5ஆம் வகுப்பில் இருந்து 6ஆம் வகுப்பில் இருந்து எனக்கு நினைவு தெரிய நான் படித்த காலத்திலிருந்து திருக்குறள் அப்படித்தான் இருந்தார், அப்படித்தான் கருத்துக்களை சொன்னார். உலக பொறுமதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த திருக்குறள் நீங்கள் தாராளமாக படியுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்காக அதை எழுதியவர் மீது அவருடைய அடையாளத்தை மறைக்க நினைப்பது எந்த வகையில் நியாயம்? அவருடைய அடையாளம் இதுதான் உங்களுக்கும் எப்படி தெரியும்? நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் பார்த்தது கிடையாது, நம் முன்னோர்களும் பார்த்தது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசுறாரு, சமத்துவத்தை பேசுறாரு. அப்ப சமத்துவமா ஒரு பொது இதுல அறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவை அரசு அங்கீகரிக்குது அப்படின்றாங்க. அப்ப அவங்களும் அதுக்கான தர்க்கத்தை சொல்றாங்க. இல்ல, வாக்கு வங்கிக்காக ஒரு அடையாளத்தை மறைத்து ஒரு மதத்தை, ஒரு அந்நிய மதத்தை சந்தோஷப்படுத்த நினைக்கின்ற இந்து மத கலாச்சாரத்தை, நான் சொல்றேன் இந்து மதமே இல்லைங்கிற, இது ஒரு வாழ்வியல் முறைதான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது நான் ஒரு அடிப்படைவாத மதத்தோடு நான் கம்பேர் பண்ணவே விரும்பல. ஒரு இஸ்லாமத்தோட ஒரு கிறிஸ்துவத்தோட நான் கம்பேர் பண்ணல. சைவம், வைணவம், சாக்தம், இன்னும் சொல்லப்போனா கானபக்தியம், இது மாதிரி முருகனுக்கான கௌமாரம், அதே மாதிரி சூரியனுக்கான 6 வழிபாடுகளை கொண்டது நம்முடைய சிஸ்டம். இதுல அடிப்படை ஒவ்வொருத்தவங்களும் இப்படி அவங்கவுங்க சிஸ்டத்தை சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க தனிநபர் சார்ந்த நம்பிக்கை. நான் வர்றது இப்ப உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம், ஜி.கே. நாகராஜுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், சுகிதாங்கிற தனிநபருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல திருவள்ளுவர் இந்த நம்பிக்கைக்கு உட்பட்டவர் தான்,
அவர் இவர்தான் அப்படின்னு சொல்வதற்கான வலுவான காரணங்களை சொல்லுங்க. அவங்க கிட்ட கேட்டா அவங்க பிறப்புக்கும் சமத்துவத்தை தான் பேசினாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசினாரு, ஒற்றை கடவுள் அப்படிங்கிறதுக்கு இல்லைங்கிறது தான் அந்த முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரம் அந்த குரலையே அவர் சொன்னாரு வன்னியரசு. அந்த மாதிரி நீங்க ஒரு 10 காரணங்களை சொல்லுங்க காவிக்கான காரணமா. சுகிதா மேடம், நான் உதாரணம் சொல்றேன். 7 பிறப்புகள் பற்றிய திருக்குறள் குறைந்தது 6 இடங்கள்ல அது குறித்து பேசியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு பிறக்கும் 7 பிறவிகளிலும் எந்த தீமையும் ஏற்படாது, அவன் பழிவாங்க முடியாத குணமுள்ள குழந்தையை பெற்றார். குறள் 62. உன்னத மனமுடையவர்கள் தங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றியவர்களின் நட்பை 7 பிறவிகளிலும் நினைவு கூறுவார்கள். ஒருவன் ஒரு பிறவியில் தன் 5 புலன்களை ஆமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அந்த சக்தி அவனுடைய 7 பிறவிகளிலும் அவனுக்கு துணை இருக்கும். குறள் 7 பிறவில வருதுங்கிறது எப்படி நேரடியா அது காவியோட சம்பந்தப்படுது. பாரம்பரியம் 7வது பிறவி வரை நீடிக்கும். இதெல்லாம் நான் சொல்றது மலர்மேசை ஏவினான், இன்னும் கடவுள் பத்தி, இந்திரன் பத்தி, பிரம்மா குறித்து எல்லா குறித்து எழுதியிருக்காரு. நான் தான் சொல்றேன், அவர் இந்து நீங்க சொல்றீங்க இந்துவுடைய தர்மம் குறித்து, எப்படி வாழ்வது என்று குறித்து ஒரு அரசருக்காகட்டும், ஒரு காமத்துக்காகட்டும், அல்லது ஒரு பெண்ணிற்காகட்டும், ஒரு ஆண்மகனுக்காகட்டும், ஒரு அரசனுக்காகட்டும் எல்லாருக்கும் உரிய அறிவுரைகளை திருவள்ளுவரே நான் இந்த ஆளுதான் சொல்ற வரைக்கும் நாம எல்லாரும் அவருடைய எழுத்துக்களின் வழியாகத்தான் அவர் அடையாளம் காண போறோம். சரி, உங்க பார்வையில நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான வாதங்களை நீங்க வைக்கும்போது அவங்களும் வைக்கிறாங்க இல்லையா? அவர் சமத்துவத்தை தான் அதிகமா பேசி இருக்கிறாரு. அவர் எந்த இடத்துலயாவது இந்து கடவுள்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா? இல்ல இந்து கடவுள் தான் உயர்ந்ததுன்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா? இல்ல கிறிஸ்தவ கடவுள் தான் உயர்ந்ததுன்னு பேசியிருக்காரா? பௌத்தம் உயர்ந்ததுன்னு பேசியிருக்காரா? இஸ்லாத் உயர்ந்ததுன்னு பேசியிருக்காரா? எதையுமே அவர் குறிப்பிட்டது இல்ல. கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பாகவே திருக்குறள் எழுதப்பட்டது சுகிதா மேடம். கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், எந்த மதமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தவைகள். நம்முடைய இது மதம் அல்ல, ஒருவரால் தோற்று வைக்கப்படவில்லை. நான் திரும்ப சொல்றேன், ஹிந்து மதம் என்பது ஹிந்து தர்மம், வாழ்வியல் முறை. திரும்ப சொல்றேன், நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இறைவன் கொடுக்கின்ற உடலை அனுபவிப்பதற்கு, இன்பங்களை பெறுவதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்ன செய்யணுங்கிறதான் சொல்லி இருக்கு இந்து தர்மம். அதான் இந்து தர்மம். அந்த தர்மம் காவி உடையில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. நீங்க சொல்றது வாழ்வியல் நெறி, அது ருத்ராட்சம் தான் போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. எல்லாரும் சொல்றாங்க. ஜியு போப் அவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார். மொழிபெயர்த்தவருடைய அந்த கோபுங்கிற ஒரு வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு அந்த புத்தகம் இ-சேல் இருக்கு, ரெடியா இருக்கு. அதுல பாருங்க, காவியுடை அணிந்த திருக்குறள் தான் அந்த படத்துல இருப்பார். நீங்க பாருங்க, பல நாடுகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த புத்தகம் ஒரு ஆங்கிலேயர் எழுதிய புத்தகம். ஆங்கிலேயர் எழுதிய புத்தகத்துல நான் கொடுக்குற ரெக்கார்டு நீங்க போய் பார்க்கலாம், வெப்சைட்ல போய் பார்க்கலாம். www.goboot.com போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா இந்த புத்தகம் வரும். இந்த அடையாளத்தோட தான் இந்த புத்தகம் இருக்கு. இது ஒரு ஆங்கிலேயர் எழுதிய புத்தகம். அதுல ஒரு தெளிவா சொல்றார், கடவுள் பத்தி குறிப்பிடுகிறார், எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்றார், வாழ்வியல் முறை. அப்ப நீங்க சொன்ன அடிப்படையில ஜியு போப்பே காவி நிறத்துல தான் நீங்க வைத்திருக்கிற அந்த ஆவணப்படி காவி நிறத்துல போட்டிருக்காருன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மொழிபெயர்த்தாரு, உடனடியாக அதை வெள்ளையா மாத்திட்டாங்க, அதுக்கு முன்னாடி காவியில தான் நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. அது முரணா இருக்கே. இல்ல அது கருணாநிதி அவர்கள் செய்தது சொல்றேன். அதான் சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு வாக்கு வங்கிக்காக, சிலரை சந்தோஷப்படுத்துவதற்காக, சிலரை குசிப்படுத்துவதற்காக, தாஜா அரசியல் செய்வதற்காக, வாக்கு வங்கி அரசியல் செய்வதற்காக இந்து மதத்தை உருவாக்கியவர்களை, சனாதன கருத்துக்களை சொல்லியவர்களை, தர்மத்தை போதித்தவர்களை இழிவுபடுத்துகின்ற வேலையை, வெள்ளை உடை அணிந்திருந்தால் மற்றவர்களை தாஜாப்படுத்துவது வாக்கு வங்கிக்காக அப்படின்னா அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் வெள்ளை உடையில தான் போறீங்க வெளியில, அத்தனை பேருக்கும் தாஜாப்படுத்துறதுக்கு தான் போறீங்க, அத்தனை பேருமே வாக்கு வங்கிக்காக தான் போறீங்கன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்காது. அதுல உடை என்னவாக இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு பார்வை வராதா? நான் கிறிஸ்துவர் அப்படிங்கிற முறையில வெள்ளை உடை அவருக்கு அந்த உருவத்தை கொடுப்பதை பற்றி பேசல. ஒரு துறவி எப்படி இருந்திருப்பார் அவரே சொல்றாரு. ஜியு போப் அவர் சொல்றாரு, அவர் ஒரு துறவின்னு தான் சொல்றாரு, சேஜ் அப்படிங்கிறார். ஒரு துறவி எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லி அவருடைய படத்தை அவர் வரைந்திருக்கிறார். இப்படித்தான் இருந்திருக்கிறார் திருவள்ளுவர், இப்படித்தான் அவரே வரைஞ்சிருக்கிறார். யாரும் பார்த்ததில்லை.
ஆனால் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் சொல்லுகின்ற இவர், பிரம்மாவை பற்றி சொல்லுகின்றவர், இந்திரனை பற்றி சொல்லுகின்றவர், வெண் தாமரையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய லட்சியை பற்றி சொல்லுகின்றவர், இப்படித்தான் இருந்திருப்பார் என்று ஒரு உருவம் கொடுத்திருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அதுல ஏதாவது கிறிஸ்துவம் குறித்த சரி, நீங்க சொல்ற வாழும் கடவுள்கள், செயின்ட், சேஜ், துறவி இப்படிங்கிற என்னென்ன இதற்குள் அடங்குமோ, இன்னைக்கு நிறைய நவீன கார்ப்பரேட் சாமியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் அந்த சேஜ், துறவி அந்த அடிப்படையில தான் இருக்கிறாங்களா? அவர்கள் ஏன் இன்னைக்கு வாழ்வியல் முறைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாங்க? அதை ஏன் நீங்க அனுமதிக்கிறீங்க? அப்ப ஏன் திருவள்ளுவரை மட்டும் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திருவள்ளுவரை விட முற்போக்குகள் பேசுகிறவர்களா இங்க இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு பேசுறவங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் யாரையும் குறிப்பிட்டு பெயர் சொல்லல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க சொல்றதுல நீங்க திருக்குறளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. திருக்குறள் திருவள்ளுவர் சொன்ன குறளை கொண்டு போய் சேர்த்துங்க, மாற்றம் இல்லை. ஆனால் அதற்குரிய அந்த மகத்துவத்தை அந்த மனிதருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய அடையாளத்தை மாற்ற முயற்சிப்பது ஏன்ங்கிறதா கேள்வி. இன்னைக்கு பாருங்க, ஒரு பள்ளிக்கூடம் நம்முடைய ஈரோடு பக்கத்துல பேரோடுங்கிற இடத்துல ஒரு ஓவியர் அந்த பள்ளிக்கூடத்துல திருவள்ளுவருடைய கால் உடையில வரைகிறார். வரைஞ்ச உடனடியாக ஒரு 60 போலீஸ் அங்க போய் அந்த அந்த படத்தை அழித்து விட்டு அதை வெள்ளை உடைக்கு மாற்றுகிறார். ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களாகட்டும் மற்றவர்களும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக அங்க திருவள்ளுவரே அங்கிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அப்படி என்ன அவசியம் வந்ததுங்கிற, அப்படி என்ன தேவை வந்தது? ஒரு குறிப்பிட்ட இந்த மண்ணினுடைய மைந்தர், இங்க இருக்கின்ற கலாச்சாரத்தை முன்னெடுத்தவர், பண்பாட்டை வெளிப்படுத்தவர், அவர் அப்படி உடையோடு இருக்கின்ற பொழுது என்ன பிரச்சனைங்கிற. எனக்கு இன்னொரு கேள்வி, பாஜக இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது, அப்பெல்லாம் ஏன் இது பேசுபொருளாகல? கடந்த 5 ஆண்டுகளா மட்டும் திருவள்ளுவர் பத்தி இவ்வளவு கவனமாக அவர் உடை குறித்து அப்பையிலிருந்தே இருக்கே. வாஜ்பாய் காலகட்டத்துல திமுக கூட்டணியோட ஆட்சியில இருந்தீங்க, அப்பெல்லாம் இது பிரச்சனையாவே ஆவலையே உங்களுக்கு? இல்லைங்க, நீங்க ஒரு அடையாளத்தை மாற்ற முற்படுகின்ற பொழுது, அது வள்ளலார் ஆகட்டும், ராமலிங்க அடிகளார் ஆகட்டும், எல்லாருடைய அடையாளத்தையும் நெற்றியிலே இருந்து பொட்டை எடுத்து அதுல இருந்து மாற்ற முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக கேள்வி வரத்தானே செய்யும். என் மண்ணில் சார்ந்த ஒருவரை அவர் அடையாளத்தை மாற்றுறீங்க, அவர் சொன்ன கருத்துக்கள் ஏதோ அவர் இந்த மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாத போன்ற கருத்தை சொன்னதாக நீங்க கொண்டு போறீங்க. அவரை நீங்க மாற்று உருவத்துக்கு மாற்ற நினைக்கிறீர்கள். அதை ஏன் செய்யணுங்கிற நான், அவர் அப்படியே விட்டு விடுங்களே. இப்ப நாங்க மற்ற மதங்கள் இருக்கிற எந்த கருத்துக்களையும் மாற்றல. அவர் நிறைய பட்டியலிட்டார் வன்னியரசு. ஆளுநர் திருவள்ளுவரை மட்டும் இல்ல, வைகுண்டர் உட்பட எல்லாரையுமே அவர் மாற்ற நினைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, உண்மையே சொல்றாரு. கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி, அவர் ரொம்ப எது நியாயம், யார் போதித்தார்கள் எப்படிங்கிறது சொல்றாரு. நீங்க அதை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறீங்க. அதான் சொல்றேன், தாஜா அரசியலுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்து மதம் எக்காரணத்திலும் நம்ம யாருக்குமே தெரியாத திருவள்ளுவருக்கு அவங்க வெள்ளை உடை அணிவித்தால் அது தாஜா அரசியல் என்றால், இன்றைக்கு காவி உடை உங்கள் சாதகத்துக்கு நீங்க அணிகிறது தாஜா அரசியல் தானா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அடையாளத்தை மாற்ற கூடாமல் இருப்பதற்கு எங்களுடைய கட்சியின் கொள்கை என்னன்னா, இந்துத்துவ தர்மம் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாட்டை ஏன் மாற்ற வேண்டும் கேட்கணும். நீங்க எங்களுடையதுங்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு வாழ்வியல் நெறிமுறை இருக்கும். நீங்க சொல்ற வாழ்வியல் நெறிமுறையை பயன்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க வாழ்வியலை கடந்து போயிட்டே தானே இருக்கிறாங்க. இதை ஒரு பிரச்சனையாக்கி சர்ச்சையாக்கி நாங்க யாரையும் மாற்ற முயற்சிக்கல. நாங்க இதை எங்களுக்கு உடன்படாத யாரையும் சென்று மாற்ற முயற்சிக்கல. நீங்க இதை பின்பற்றுங்கன்னு சொல்லல. எங்களை நோக்கி இன்னைக்கு அமெரிக்காவில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, சரி நீங்க சொல்ற அந்த வாழ்வியல் நெறி ஹிந்துக்கு மட்டும்தான் இருக்குதா? கிறிஸ்தவர்களுக்கு இல்லையா? இஸ்லாத்துக்கு இல்லையா? பௌத்தத்துக்கு இல்லையா? ஜெயினுக்கு இல்லையா? அவங்க எல்லாருக்குமே வாழ்வியல் நெறி இருக்குல்ல. எல்லாருக்குமானவர் ஆளுநர். அவர் ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார்னு ஒரு கேள்வி எழுப்புறார் செல்வ பெருந்தகை. அவர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே புறம்பா இருக்கிறாருங்கிறாரு செல்வ பெருந்தகை. இல்ல, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் கூட வாஸ்து குறித்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பெற்று வாஸ்து பார்த்து அவங்களே விடுவாங்க. ஒரே ஒரு பார்வை கேட்டீங்கன்னா, இது மதத்துக்கு அப்பா எல்லாருக்குமானவர் தானே ஆளுநர். தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோடி பேருக்குமானவர் தானே ஆளுநர்.
ஆமாங்க, அதான் அது என்ன சொல்றாருன்னா, இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடானது வாழ்வியல் முறை. இது இல்ல, நீங்க வாழ்வியல் முறைக்குள்ளேயே கொண்டு போய் அடக்குறீங்க. அந்த வாழ்வியல் முறை இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? ஏன் அவர் இந்துக்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு? இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களையோ, இஸ்லாமியர்களையோ, ஜெயினை பின்பற்றக்கூடியவர்களையோ, பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் குறித்து ஏன் அங்க வந்து ஆளுநர் மாளிகையில கருத்தரங்கமோ, விழாவோ, மரியாதை நிகழ்ச்சியோ எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கேக்குறாரு. இல்லைங்க, நீங்க இந்த மண் சார்ந்த விஷயங்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது, இந்த மண் சார்ந்த விஷயங்கள் மடைமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது, இந்த மண் சார்ந்த விஷயங்கள் அரசியலுக்காக வேற ஒரு வேஷம் எடுக்கின்ற பொழுது, உண்மையை உரைக்கின்ற இடத்தில் ஆளுநர் இருக்கிறார்கள்ல, அதான் அவர் சொல்றாரு. இதெல்லாம் உங்களை வந்து இந்த வாழ்வியல் முறைக்குள்ள கொண்டு போற சிஸ்டம், இது ஆல்ரெடி இருந்த சிஸ்டம், இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிஸ்டம்னு சொல்றாரு அவரு. இதை தயவு செய்து மடைமாற்றம் செய்ய முயற்சிக்காதீங்க. உண்மையை அவர் சொல்றாரு, என்ன இருந்ததுன்னு சொல்றாரு. அவர் உண்மைக்கு மாறுபட்டு பேசல. மடைமாற்றம் நீங்க தான் செய்றீங்கங்கறாரு. அதாவது சரி, என்னுடைய கேள்வி, உண்மையாவே வந்து திருவள்ளுவர் மீது இவர்களுக்கு அக்கறை இருந்தால் திருக்குறளை வந்து உலகம் முழுக்க எடுத்துட்டு போகணும்னா நீங்கள் ஏன் வந்து அங்கே பட்டேலுக்கு சிலைக்கு விட இன்னும் கொஞ்சம் உயரமாக கூட இங்கே வந்து கலைஞர் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் சிலை எழுப்பினார் திருவள்ளுவருக்கு. உண்மையாகவே திருவள்ளுவர் தான் எங்களுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறாரு அப்படின்னா வட மாநிலங்களில் ஒரு நீங்கள் சிலையை நிறுவுங்க, பேசுங்க. அது நீங்கள் இங்கேருந்து கொண்டு போன சிலையவே நீங்கள் வந்து கோணிச்சாக்கில் கட்டி தூக்கி போட்டீங்க. அது இன்றைக்கி வர அதை நிறுவ முடியல. விஜய் அருண் வந்து விஜய் தருண் அவர் வந்து எம்பி, முன்னாள் எம்பி, அவர் என்ன ஆனார்னே தெரில. அவர் தான் ஊராக இங்கே எல்லா இடங்களையும் பரப்புரை செஞ்சாங்க. நம்ம கவிஞர் வைரமுத்து, கவிஞர்கள் எல்லாரும் கூட போனாங்க. அது ஒரு ஏமாற்று வழி. அது ஒருத்தர் மூலமாக நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக ரூட்வே. அது வந்து வள்ளுவர் மூலமாக நம்ம வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்க. அது இங்கே எடுபடலை. ஒவ்வொரு முறையும் பாவம் வந்து கஷ்டப்பட்டு காவியை கட்டுறாங்க. இப்போ வந்து இவர் நீங்கள் சொன்னது போல் ஆளுநர் மாளிகையில் வந்து நீங்கள் திருக்குறள் நீங்கள் வந்து பண்ணுறாரு. இவர் வந்து படம் திறந்து வைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? சனாதனத்தை தான் நிறுவுறாரு. இல்ல, இடையில மாற்றப்பட்டு இருக்கிறார். நாங்க திரும்ப அவரை மீட்டு உருவாக்கம் பண்றோம். இது ஒரு மண்ணுக்கானதுன்றாரு. இது அதனால வாழ்வியல் நெறி மண்ணுக்கானதுன்றாரு. உலக பொதுமறைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஒரு மண்ணுக்கானது இல்லை, உலகம் முழுக்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுமறை. வாழ்வியல் நெறின்னா என்னது? அவர் தான் சொல்றாரு. நீங்க வாழ்வியல் நெறினா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ங்கிறத வாழ்வியல் நெறின்றாரு. நீங்க எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க சொல்றீங்களா? எந்த இடத்துல நீங்கள் வந்து அதை வந்து சொல்கிறீங்க? சனாதன மரபே, சனாதனமே வந்து நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எதிரானது, அடிப்படையில் எதிரானது. அப்போ ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பாஜக RSS உடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம். அவ்வளோதான். நாகராஜ், ஒரே ஒரு குறுக்கீடு. இல்ல, அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் நரேந்திர மோடி அவர்கள். தான் முதலமைச்சராக இருந்த பொழுதே குஜராத்தியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதை நான் சொல்லிக்கிறேன். இப்ப இல்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறளை குஜராத்தில் மொழிபெயர்த்தவர் நரேந்திர மோடி அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுவதும் தமிழை கொண்டு சென்றவர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால திருக்குறள் நாங்க செய்யல அதெல்லாம் சொல்லாதீங்க. நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அடையாளத்தை அழிக்க நினைக்கிறீர்கள், நாங்கள் அடையாளத்தை புதுப்பிக்கிறோம். இதான் உண்மை. பேசலாம்.